பாருங்க நமக்கு பின்னாடி வந்து இந்த ஆந்திரா தோட்டத்துல பண்ணைக்குட்டை எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. பின்னாடி இட்டாச்சி ஓடிட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு பிரம்மாண்டமான குட்டை இது. இந்த குட்டையை எடுக்கிறப்போ நம்ம கிட்டத்தட்ட 20 அடி ஆழத்திற்கு மண்ணை பறிச்சு அந்த மண்ணை எடுத்துட்டு தான் குட்டையை அமைப்போம். அப்போ ஒரு 5 அடி ஆழத்துக்கு கீழே வரக்கூடிய மண் வந்து இப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், இது ரொம்ப மோசமான மண்ணுல மோசமா ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். இது வந்து இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண். இதுல வந்து சத்துக்கள் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஒண்ணு இதை வந்து நம்ம ஏதாவது திட்டுக்கு போடுறதா இருந்தா போட்டுக்கலாம், அதாவது மேடு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக போடுறதா போட்டுக்கலாம். இல்லை நீங்க தோட்டத்துக்குள்ள பாதை அமைக்கணும் அப்படின்னா அப்படிதான் இதை பயன்படுத்திக்கணும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இட்டாச்சியில அந்த மண்ணை எடுத்து அடிமண்ணை எடுத்து டிராக்டர் மூலமா இங்க நம்ம 50 ஏக்கர் தோட்டம் இல்லையா, இங்க வந்து எங்கெங்க அந்த மண் தேவையோ அந்த மண்ணை வந்து அங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மண்ணை எடுத்து நம்ம காடு முழுக்க பரப்பி விட்டுட்டு நமக்கு மண் நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்லாம் பண்ணோம்னா இந்த மண்ணில் சத்துக்களே இருக்காது, உயிரினங்களும் இருக்காது பெருசா. அதாவது நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்கா, தீமை செய்யக்கூடிய உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து தோட்டத்துக்குள்ள போடாம தோட்டத்துல அங்கே எங்க தேவைப்படுதோ, இப்போ ஒரு வேலை பாதை அமைக்கணும், அந்த பாதை மேடாக்கணும், ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப நிக்குது அந்த இடத்துல அதை மேடாக்கணும், இல்ல வண்டி வாகனங்கள் போயிட்டு வர இடம் வந்து ரொம்ப குழியா இருக்கு, சேரும் ஜகதியும் ஆயிடுது அப்படின்னா அந்த இடத்துல கொட்டிக்கலாம். இந்த மாதிரியான இடத்துக்கு அதை ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ இந்த குட்டையை எடுக்கும்போது வரக்கூடிய அந்த அடி மண்ணை வந்து இந்த 50 ஏக்கர் தோட்டத்திலையும் ஆங்காங்கே எங்கெங்க தேவைப்படுதோ அங்க வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நீண்ட நெடிய வேலை இது, ஆனா பொறுமையா செஞ்சுதான் ஆகணும். கிட்டத்தட்ட 3-4 டிராக்டர்கள் ஓடுது. அப்பவும் ஹிட்டாச்சி பாருங்க நிக்குது. டிராக்டரால வர முடியல, ஏன்னா டிராக்டர் வெகு தொலைவுக்கு போய் அதை கொட்டிட்டு வருது. உங்களுக்கு இந்த வீடியோல தெரியுமான்னு தெரியல. வெகு தொலைவில் போய் அந்த மண்ணையெல்லாம் அது கொட்டிட்டு மறுபடியும் வந்து இந்த மண்ணையெல்லாம் எடுத்துட்டு போகுது. எக்கச்சக்க மண் வருது. ஏன்னா குட்டையோட அளவு அந்த மாதிரி 100 அடிக்கு மேல நீளம், 100 அடிக்கு மேல அகலம், 20-25 அடி அகலம், அது ஆழம். அப்படிங்கும் போது குட்டையோட அளவு ரொம்ப பெருசு, நிறைய மண் வருது. அதை ஷிஃப்ட் பண்ற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். நீங்களும் விவசாய பண்ணை வடிவமைக்கிறதா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன்.